அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனும் சிம்பிளான கொஷின்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு தேர்வில் வந்து 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் வந்து 75% எனில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றிருக்கன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாரையும் சேர்த்து 480 பேர், ஓகேங்களா? அதில் 85% பெண்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆண்கள் வந்து 70%. ரெண்டு பேருக்கும் நம்ம அதாவது சதவீதம் எடுத்து பண்ணோம் அப்படின்னாக்கா 75% அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எத்தனை ஆண்கள் வந்து தேர்வில் எழுதியிருப்பாங்க, ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின் ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம எப்படி போட்டலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெண்களோட தேர்ச்சி சதவீதம் தான் அதிகமாக இருக்குது, ஆண்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பெண்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்குங்க, இங்கே கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பாய்ஸ் அப்படிங்கிறது 70% கம்மி. ஸோ இது மிக்சர் அண்ட் அலிகேஷனில் இது மாதிரி போட்டிருப்பீங்க, அப்படி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து ஓவராலாக எடுத்திங்கன்னா 75% அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணுவோம். 85 - 75 அப்படிங்கிறது இங்கே வந்து 75 தான் பெருசு, இங்கே 70, ஓகேவா? இதை நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே 5 அப்படிங்கிறது கிடைக்கும், இங்கே வந்து 10 அப்படிங்கிற வேல்யூன்னு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிங்கன்னா 1.2 ரேஷியோ அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு பாய்ஸ் மட்டும்தான் தேவை, ஆண்கள் மட்டும்தானே தேவை. அப்போனா 2 அப்படிங்கிறது எடுத்துருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க இந்த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ண 3 அப்படிங்கிறது கிடைக்கும். டோட்டலாக எத்தனை மாணவர்கள்? 480 அப்படிங்கிறது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சோம், ஓகேவா? ஆன்சர் என்ன வருது? 320 அப்படிங்கிறது. 320 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் வந்து சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது கொஷின்லே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டோட்டலாக 560 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பாய்ஸ் வந்து 320 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு கேர்ள்ஸோட வேல்யூ. ஆனால் நமக்கு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 240 அப்படிங்கிறது. ஓவராலாக எத்தனை பேர் இருந்தாங்க? 560 அப்படிங்கிறது இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 3ஆல் அடிக்கலாம். இங்கே 7 வரும், இங்கே வந்து 0 ஒன்று அடிச்சிடுங்க. இப்போது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா 42.86% தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு 4th ஆப்ஷன் தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை வந்து ரூபாய் 70,000. ஒவ்வொரு ஆண்டிற்கும் 4% என்ற வட்டி விகிதத்தில் குறைந்ததால் சைக்கிளின் தற்போதைய விலை என்ன அவ்வளோன்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா? இதில் வந்து சிம்பிள் தான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 70,000 இருந்துச்சு, ஓகே. 4% வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபார்முலாலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, கொஷனில் கொடுத்துருக்கிறது அப்படியே போடுங்க. ஸோ 70,000 கொடுத்துருக்காங்க. 100லேருந்து நீங்கள் 4% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 96 அப்படிங்கிறது தெரியும். 96/100 அதை நீங்கள் 2 டைம் போடணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 0 இங்கே அடிச்சிடுங்க, அகைன் 2 0 இங்கே அடிச்சிடுங்க. இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ இருக்குது? 7 × 96 × 96, ஓகேவா? இதுதான் இருக்கும். இது 96 × 96 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9216 அப்படின்னு இருக்கும். இது 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64. இந்த சி ஆப்ஷன் 64,512 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஓகேவா? ஸோ இது சிம்பிளாகவே போட்டுருங்க, ஃபார்முலா மாதிரி எதுவுமே யோசிக்கக்கூடாது அதிகமாக. ஸோ 4th கொஷின் பாருங்கள்.
4th கொஷினில் பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% வந்து அதிகம்னு சொல்லிட்டாங்க. கியூவின் வருமானம் வந்து பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதத்திற்கு குறைவு அப்படின்னு நம்மளை கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து கியூவோட வருமானமும் தெரியாது, பியோட வருமானமும் தெரியாது. ஆனால் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கியூவோட பர்சன்டேஜ் வந்து நம்ம 100 தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து இனிஷியலாக 100 தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது கியூன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி அப்படிங்கிறது என்ன, 25% வந்து கியூஐ காட்டிலும் அதிகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 25 அப்படிங்கிறது இதோட ஆட் பண்ணிங்கன்னா 125 அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 25 அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். 25 டிவைட் பை 125 இன்ட்டு 100. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஒரு டைமு இங்கே 5 டைம் அடிச்சிடலாம். 5 வந்து இங்கே 20. ஓகேவா? அப்போது நமக்கு 20% தான் இதில் குறைவு அப்படின்னு தெரியும். 20 அப்படிங்கிறது சி ஆப்ஷன். ஓகே, 5th சம் பார்க்கலாம். 5th கொஷின் வந்து ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ 80 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ பாருங்கள். 40 அப்படிங்கிறது வராது நமக்கு தெரியும், 60யும் தெரியும், 100 இருக்கலாம், 120 இருக்கலாம், அப்படி தான். ஓகேங்களா? 120 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. 120ல் ஸோ 20% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 20% கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிச்சிடுவோம். 12 அப்படிங்கிறது தான் இதில் 10%. 10%ஐ நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20% கிடைக்கும். 12 இன்ட்டு 2 அப்படிங்கிறது 24 அப்படிங்கிறது தான் 20%. ஓகேங்களா? ஸோ இந்த 24 அப்படிங்கிறத நீங்கள் 120லேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 80 கிடைக்காது, கண்டிப்பாக 96 அப்படின்னு தான் கிடைக்கும். இந்த வேல்யூ தான். அப்போ வந்து 120ங்கிறது தப்பு. 100 போட்டிங்கன்னா கிடச்சிரும். 100 இருக்கா? இதில் 10%, 10 அப்படிங்கிறது 10 இன்ட்டு 2 அப்படிங்கிறது உங்களுக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். 20 வந்து இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 80 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். அப்போனா 100 அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கூட நான் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் சம் என்னன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது. தற்போது அதன் தற்போதைய மதிப்பு காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆண்டுகள் வந்து அதில் வந்து 60,000 இருக்கு. ஒரு ஆண்டோட குறைப்பு எவ்வளோ? 5% குறையுது. நம்ம தேர்டாக இருக்க சம் ட்ரை பண்ணோம் இல்லையா? அதே ஃபார்மேட் தான். அங்கே வந்து 70,000 இருந்தது, இங்கே 60,000 இருக்குது. அப்படியே கொஷினில் வந்து ஃபார்முலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் பண்ண போகிறோம். 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 2 டைம் தான் போட போகிறோம் அப்படின்னு தெரியும். இங்கே 5% கொடுத்துட்டாங்க. அப்போ 100லேருந்து நீங்கள் 5 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 95 அப்படிங்கிறது கிடச்சிரும். கீழே வந்து 100 அப்படிங்க 2 இயர்ஸ் அப்படிங்கிறதால நம்ம 2 தடவை அப்படி போட்டு பண்ணுறோம். ஸோ இதுவே 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இதை மல்டிபிள் பண்ணுவோம். இதை நீங்கள் அடிச்சுட்டு கிடைக்கிற வேல்யூ தான் இது கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன், இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.